அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகான் அகத்தியர் எழுதிய ஞான பாடல்கள். இந்த ஞானப்பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மகான் அகத்தியர் வந்து நிறைய விஷயத்த வந்து மக்களுக்காக அன்னைக்கே தன்னுடைய எழுத்தின் மூலியமாக பதிவு வச்சுட்டு போயிருக்கார். அப்படி பார்க்கும்போது மோட்சமதை பெறுவதற்கு சூட்சம் கேளு, முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு, ஏச்சலது குருக்களது குலங்கள் கேளு, எல்லோரும் கூட எழுந்தது எங்கே கேளு, மேச்சலது மாயையப்பா ஒன்றும் இல்லை, பிதற்றுவார் அவரவர் நிலையும் காணார், கூச்சலது பாளையந்தான் போகும்போது கூட்டோடே போச்சதென்பார் மூச்சித்தானே. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இது பொய் குருமார்களை பத்தியும், அதாவது இறைத்தன்மையை உணராம பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த வாதிகளை பத்தியும் தான் வந்து இவர் சொல்றாரு. அப்படி பார்க்கும்போது மோட்சமதை பெறுவதற்கு சூட்சம் கேளு, முன் செய்த பேர்களுடன் குறியை கேளு அப்படின்னா, ஒரு பயிற்சி முறையோ இல்லது நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசானோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவரு செய்யக்கூடிய அந்த முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வெற்றி பெற்று இருக்கணும். ஒரு கார் ஓட்டுறாரு அப்படின்னா அந்த காரை ஓட்டக்கூடிய மனிதர்கிட்ட தான் நம்ம போய் கத்துக்கும் போது அதனுடைய சூட்சமத்தை சொல்லி கொடுப்பாரு. ஒரு விமானத்தை ஓட்டுறாருன்னா விமானத்தை ஓட்டக்கூடிய மனிதர் சொல்லி கொடுப்பாரு. அப்படி எண்ணற்ற மனிதர்கள் வந்து தன்னுடைய திறமைய வந்து தன்னுடைய ஆற்றல்களை வந்து சரியா பிரயோகம் பண்ணியிருந்தா மட்டுமே அதுக்கு அடுத்து வரக்கூடியவர்களுக்கு அதை சொல்லி கொடுக்க முடியும். படிப்பாலையோ இல்ல ஒரு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டோ வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியாம தானாவே வந்துடும் அப்படின்னா அது தவறான செயல். எனக்கு இந்த குரு இதை சொல்லி கொடுத்துட்டாரு, எனக்கு அந்த குரு அதை சொல்லி கொடுத்துட்டாரு மானசீகமா அப்படின்னும் போது இது வந்து கேட்க ரொம்ப கேளிக்கையா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உண்மைத்தன்மையை சொல்லி கொடுக்கக்கூடியவர் நேரடியா இருப்பார். அவர்கிட்ட நீங்க கேட்கும் போது அதை பத்தி விளக்கம் சொல்வார். அந்த விளக்கத்தின் அடிப்படையிலையும் அவர் சாதிச்ச நிலையும் சொல்வார். அப்போ முன் செய்த குறியை கேளுன்னு சொல்றாங்க. ஏச்சலது குருக்களது குலங்கள் கேளு. இதுல ஏச்சல் அப்படின்னா தெரியாத எத்தனையோ பேர் வேடங்கள் தரித்து அதே மாதிரி ஆசிரமங்கள் அமைத்து கூட்டங்களை கூட்டி வெறும் ஏச்சலுக்காகவும் பேச்சலுக்காகவும் பேசி போன குலங்கள் கேளு, எல்லோரும் கூட எழுந்தது எங்கே கேளு. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த அகத்தியர் காலத்திலேயே வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கூடெல்லாம் எங்க போச்சுன்னு போய் கேளு. மேச்சலது மாயையப்பா ஒன்றும் இல்லை. இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இந்த உலகன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இறைத்தன்மை மட்டும்தான் உண்மை. ஆனா இந்த உலகத்துல வந்து இந்த மாயைக்கு தான் மக்கள் மயங்குறாங்க. அதனால வந்து மேச்சலது ஒன்றும் இல்லை, பிதற்றுவார் அவரவர் நிலையும் காணார். அதாவது அந்த உண்மைத்தன்மையை தெரியாம பேசக்கூடிய மனிதர்களுடைய நிலை வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க கடைசியில வந்து அவங்களுடைய குலங்களே அழிஞ்சு போறதாகவும் நிலையே தெரியாம தப்பி போய் இறக்கும் தருவாயில வந்து பாத்தீங்கன்னா மரண வேதனையை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. அந்த மரண வேதனை வந்து அவங்க அனுபவிக்கும் போது வாயை கட்டி போட்டுருவாங்க. அதனால அவங்க வந்து சொல்ல முடியாம தவிப்பாங்க. அப்ப தெரியும் நம்ம பண்ணதெல்லாம் வந்து தவறு. அது வரைக்கும் பேருக்காகவும் புகழுக்காகவும் தன்னுடைய சுய லாபத்துக்காகவுமே வந்து வாழ்ந்திருப்பாங்களே அன்றி மக்கள் நலனுக்காக மக்களுக்காக தானும் நல்ல நிலைமையை அடையாம மக்களையும் நல்ல நிலைமையை அடைய முடியாம அவங்கள வந்து வழிநடத்தியதுனால அந்த வேதனை அனுபவிப்பாங்க. கூச்சலது பாளையம்தான் போகும்போது கூட்டோடே போச்சதப்பா மூச்சித்தானே. அதாவது எங்க சுத்தி வந்தாலும் நிலை தெரியாத மனிதர்கிட்ட நம்ம வந்து போயிட்டு உண்மை தெரியாத மனிதர்கிட்ட நம்ம போயிட்டு இந்த முறைகளை வந்து கடவுள் தன்மையை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா கட்டாயம் வந்து அது வந்து நம்மளுக்கு அவங்க என்ன கதிக்கு ஆளானாங்களோ அந்த கதிக்கு தான் நம்ம வந்து ஆளாகும். அந்த கதியை சரியா சொல்லி கொடுக்கக்கூடிய குரு அவர் யாரா இருப்பார்னா இறைத்தன்மையை அடைந்தவரா இருப்பார். அவரால் தான் அந்த கதியை சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற குருமார்கள் வந்து அந்த கதியை சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்றத நம்ம கவனிக்கணும்ன்றாங்க. இப்ப இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அகத்தியர் காலத்துல எழுதப்பட்டதா இருக்கு. இந்த ஓலைச்சுவடியிலிருந்து இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து புத்தகங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அந்த புத்தகத்தை நம்ம இன்னைக்கு படிக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் வந்து அன்னைக்கு இருந்திருக்கு. அதை அவரு பதிச்சிருக்காரு. எதிர்காலத்துல எழுத போறாரு, எதிர்காலத்துல இருக்க போறான்னு சொல்ல வரல. இது அவங்க காலத்திலே எழுதியிருக்கிறாரு. இந்த காலத்துக்கும் அது அப்படிதான் இருக்குன்னு போது அந்த காலத்திலயும் போலியான குருமார்கள் இருந்திருக்காங்க. அவங்க பின்தொடர்ந்து போன இளைஞர்களோ பின்தொடர்ந்து போன மனிதர்களோ தன்னுடைய வாழ்வை வந்து இழந்து அவங்களோடவே சேர்ந்து அந்த கூடோடவே வந்து பாத்தீங்கன்னா மூச்சு போயிருக்கு.
அப்போ அந்த மூச்சை அவங்க கவனிக்காமல் விட்டாங்க. அந்த மூச்சை சரியாக கவனித்தோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நல்ல நிலைமையை அடையலான்னு தான் அந்த பாடலுடைய விஷயமா இருக்குதுன்றது தான் இந்த பாடல் நோக்கமாக இருக்குதுன்னு தெரியப்படுத்துகிறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.